மார்க்யூ பிராண்ட்லேருந்து இந்த ஏசி வாங்கியிருக்கேன். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இதை ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிக்க எவ்வளோ ஆச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்டோர் யூனிட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி கருப்பு ஒயர் ஒன்று உள்ள விட்டாங்க. இந்த ஏசி யூனிட்கான பிளக்கை தனியாக நான் இவங்க கிட்டேருந்து தான் வாங்கினேன் 150 ருபீஸ்க்கு. அடுத்ததா எங்கே மாட்ட போகிறோங்கிறத பார்த்துட்டு ஏசியோட ஸ்டாண்டை ட்ரில் பண்ணி மாட்டிட்டாங்க. அடுத்ததா இன்டோர் யூனிட்டை மாட்டிட்டு அவுட்டோர் யூனிட்டை மாட்டும் போது ஒரு பெரிய கன்ஃபியூஷனுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டோர் யூனிட்டை மாடியில் வச்சிடலாம்னு நினச்சேன். பட் இவங்க பால்கனிலே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுனால பால்கனிலே மாட்டிட்டேன். பால்கனில மாட்டுறதுனால சூடு உள்ள சுத்துமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட். அப்படி ஆகாது, வெளியில போயிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி நான் இதே ஏசி மாட்டி இருக்கிறதுனால இதுல சுத்துறதுலாம் நானே வாங்கிட்டேங்க. இல்லைன்னா தனியா அதுக்கு நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். மேல அவுட்டோர் யூனிட்டை மாட்டிட்டு கனெக்ட் பண்ணிட்டு சோப்பு தண்ணியை வச்சு ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின் பைப்பையும் நானே வாங்கிட்டேன். எனக்கு ஒயிட் சிமெண்ட்டும் என்கிட்ட இருந்துச்சு. இவங்க சுத்துற ஒயிட் டேப்புக்கு நான் தனியா பே பண்ணேன். எல்லாம் முடிச்சுட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு கூலிங் வருதான்னு செக் பண்ணாங்க. எல்லாமே கரெக்டா வந்துச்சுங்க. இதுக்கு எனக்கு டோட்டலா ஆன காஸ்ட் வந்து 1350. சில பொருள் என்கிட்ட இருந்ததுனால இவ்வளவு கம்மியா வந்திருக்கு. இல்லைன்னா நீங்க 2000 இல்ல 2000 மேல கூட பே பண்ற மாதிரி வரும். ஸோ நீங்க ஏசி மாட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.